ஹாய் கைஸ். ஓ இந்த மாதிரி அன்னோன் பின் மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்னோன் பின் மிஸ்டேக் ஏன் வருது அப்படின்னா, ஸ்கீமாட்டிக் சிம்பிளில் உள்ள பின் நேமும் ஃபுட் பிரிண்டில் உள்ள பின் நேமும் சேமாக இல்லை, அதனால தான் இந்த மிஸ்டேக் வருது. ஸோ என்ன பண்ணலான்னா, இதனுடைய டிசைன் ஐட்டமுடைய காப்பி பண்ணிவிட்டு ஸ்கீமாட்டிக் லைப்ரரியில் பேஸ்ட் பண்ணுங்கள். தென் இதனுடைய ஃபுட் பிரிண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு பிசிபி லைப்ரரியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே டயோடு ஆனோடு கேத்தோடுன்னு வச்சுருக்கோம், ஆனால் ஃபுட் பிரிண்டில் 1 and 2 இருக்கு. எதர் நீங்கள் ஏ அண்டு சி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இங்கே 1 and 2 சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ நான் இப்போது ஃபுட் பிரிண்டில் கேத்தோடு ஆனோடுன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கீமாட்டிக் லைப்ரரியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் வியூ கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போது அப்டேட் ஸ்கீமாட்டிக் ஷீட் அப்படின்னு கொடுத்துருங்க. வேறு என்ன காம்பனண்ட் வந்துச்சுன்னா, இந்த யூஎஸ்பி கனெக்டரில் இந்த மிஸ்டேக் வந்துச்சு. ஸோ இதனுடைய டிசைன் ஐட்டமுடைய காப்பி பண்ணிவிட்டு ஸ்கீமாட்டிக் லைப்ரரியில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன் இதனுடைய ஃபுட் பிரிண்ட் நேமை காப்பி பண்ணிவிட்டு பிசிபி லைப்ரரியில் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுட் பிரிண்டில் SH6, SH7, SH8, SH9 இருக்குது. ஆனால் ஸ்கீமாட்டிக் லைப்ரரியில் வெறும் 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஒன்று ஃபுட் பிரிண்டில் நேமை சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கீமாட்டிக் சிம்பிளில் நேமை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபுட் பிரிண்ட்லேயே நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன். 6, 7, 8, 9 சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸ்கீமாட்டிக் லைப்ரரியில் போயிட்டு ரெஃப்ரெஷ் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. தென் இப்போ அப்டேட் ஸ்கீமாட்டிக் ஷீட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டிசைன் அப்டேட் கொடுத்து பாருங்க. எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எல்லா மிஸ்டேக்கும் சால்வ் ஆயிடுச்சு.